ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால், ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் விதைக்கப்பட நாம் ஒரு காரணமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கர்த்தருடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனம். வேதம் சொல்லுகிறது, அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, உன்னுடையதாய் இருக்கிறது என்று தகப்பன் அந்த மூத்த குமாரனுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற நல்ல வார்த்தையாய் அமைகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதத்தில் சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடையதே உங்களுக்கு தருகிறேன் என்று யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவர். அன்றைக்கு அந்த தகப்பன் அந்த மூத்த குமாரனுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற வார்த்தை. எதையோ குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு, எதையோ குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு ஏங்கி கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளைப்பா, நீ ஏன் மகன், உன்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை, உன்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளை, உன்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை. ஏன் அவங்கள குறித்து நீ கவலைப்படுற? எதுக்கு அவங்கள குறித்து நீ கண்ணீர் வடிக்கிற? எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, அனுபவிக்கும்படி நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன், எடுத்துக்கோ, அனுபவி. இன்றைக்கு கர்த்தர் அப்படி ஒரு வாசலை உங்களுக்கு கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கின் புஸ்தகத்தில் நம்ம அதை தான் வாசிக்கிறோம். யாருக்கெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரயாசப்படுவதற்கும் வேலை செய்வதற்கும் யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கிறாரோ அந்த பிரயாசத்தின் பலனை அவன் அனுபவிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் அளிப்பது கூட கர்த்தருடைய அனுக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா எல்லாத்தையும் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனிடத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். சிலுவையில் சகலவற்றையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் உங்களுடைய என்னுடைய வேலை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எந்த குறைவுகளாக இருந்தாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி எந்த குறைவுகள் இருந்தாலும் எல்லா குறைவுகளும் நிறைவாகுகிற ஒரு இடம் உண்டு. அது தேவனுடைய வீடு, கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். அந்த தேவன் உங்களை என்னைய பார்த்து சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான். ஸ்தோத்திரம். எனக்குரியதெல்லாம் நான் உனக்கு தான் தந்திருக்கிறேன். உனக்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். எடுத்துக்கோ, அனுபவி, சுகமாயிரு, வாழ்ந்துரு, செழித்திரு, சுகித்திரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன். யார் தடுக்க முடியும்? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது யார் தடுக்க முடியும்? கர்த்தர் நமக்கு ஒன்று கொடுக்கும்போது யார் தடுக்க முடியும்? யார் அதுக்கு விரோதமாக வர முடியும்? ஒருவரும் வர முடியாது. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார் என்றால் ஒருவனும் அதை தடுக்க முடியாது. அப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். மூத்த பையன் அப்பா கூடயே இருந்தான். ஆனால் அந்த இளைய மகன் தகப்பனை விட்டு தூரம் போனான். தூரம் போகிற பிள்ளைகளுக்கு அல்ல, அப்பாவோடு பிரசன்னத்தோடு வேதத்தோடு ஜபத்தோடு துதியோடு பாடலோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிற உள்ளத்தோடு எப்பொழுதும் தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எடுத்து அனுபவி. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. 1 கொரிந்தியர் 3:31 நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் உங்களுடையதுங்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்வார். சோர்ந்து போகாதீங்க, எல்லாம் உங்களுக்கு தான். அனுபவிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்வார். தைரியமாயிருங்க. எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
நாங்கள் உம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளையும் நாங்கள் பெற்று அனுபவித்து ஆசீர்வாதமாய் இருக்க, பிறருக்கும் நாங்கள் கொடுக்க, பிறரையும் நாங்கள் ஆசீர்வதிக்க கர்த்தரங்களை பலப்படுத்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளும் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான நாளாய் இருக்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.